ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குரு கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஹெல்தியான கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறாரு. நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில பொருட்களும் இதில் இருக்குது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது 5 பேர் சர்வ் பண்ணுற அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. இதே 2 பேர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுட்டு அதையும் இடிச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் அடிக்கிறவங்களும் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஸோ அதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 20 கிராம், அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ இந்த இஞ்சியையும் அதில் போட்டுடலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 கப்பு வரைக்கும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பேர் 3 பேர் அளவு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். இருபது நிமிஷம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை அப்படியே குடிக்கலாம், இல்லைனா வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஷாயம் நம்ம டெய்லியும் குடிக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் குடிக்கலாம். இந்த கஷாயம் செஞ்ச நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.